வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது விரும்பியவர்களை வர வைக்கும் காம தெய்வ தந்திரம். இது உலச்சொலியில் இருக்கக்கூடியது காமராஜ யந்திரம் அப்படின்னு தான் இருக்கும். படத்தில் போட்டிருக்கேன். நியாயமான ஒரு விஷயமா இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே மனஸ்தாபமாகி பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த பிரயோகம் பண்ணுங்கள், நல்லா கேட்கும். தேவையில்லாமல் அடுத்தவங்களுடைய அவங்க அடையணும், அவங்கள நமக்கு இது பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி தவறான விஷயம் பண்ணக்கூடாது. ஏன்னா இதிலேயே ஓலைச்சுவடி பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவரிடம் சொல்லக்கூடாது, துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது, ரகசியமாக வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த ஓலைச்சுவடியில் சொல்லப்படுது. அப்போ எந்த அளவுக்கு இந்த விஷயம் பார்த்துக்குங்க. தவறான எதுவும் பண்ணோம்னா நம்மளுடைய வருங்கால சங்கதிகள் பாதிக்கப்படும். புரியுங்களா? இப்போ இந்த எந்திரம் இந்த வீடியோ போடுறது 3வது வீடியோ. 2 டைம் நான் வீடியோ போட்டு பேசி எல்லாம் பண்ணியும் பேச்சு எல்லாமே சரியாக இல்லை. டிலேட் பண்ணிட்டு மறுபடியும் இப்போ போட்டு இது 3வது வீடியோ போகுது. அப்போ இது எப்படியாவது மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வலது கை மோதிர விரல் இருக்கு இல்லையா, மோதிர விரலில் சின்னதாக ஒரு ஊசி குத்தி, இந்த சுகர் டெஸ்ட் பார்க்குற மாதிரி குத்திட்டு ப்ளட்டு நம்மளுடைய ரத்தத்தை எடுத்துக்கணும். நம்ம ரத்தத்தை எடுத்துகிட்டு இடது கையில் ஒரு முக்கோணம் வரைந்து இந்த முக்கோணத்துக்குள்ளே மந்திரம் வரையணும். அது வரும், நான் போட்டிருக்கேன், அதில் அந்த படம் வரும். அதாவது பார்த்திங்கன்னா, ஓம் க்ரீம் க்ரீம் திம் க்ராம் ஸ்வாஹா. கீழே விருப்பமானவர்கள் யார் நம்மளை விரும்புகிறோம், அவங்க நம்மளை விலகி நிற்கிறாங்களோ அவங்க வரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு, இப்போ அந்த இடது கையில் முக்கோணம் போட்டாச்சு. முக்கோணம் போட்டு அதில் எழுதி பண்ணியாச்சு. சரிங்களா? பண்ண பிற்பாடு சந்தனத்தை தெளிச்சிட்டு தீப தூபம் காட்டிட்டு, நம்மளுக்கு இஷ்டமான தெய்வம் இருக்கும் இல்லையா, அந்த இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டி, என் மனைவி வந்துடணும், என் கணவர் என்னை நோக்கி வந்துடணும், இல்லை ஏதாவது ஒரு நண்பர்கள் நல்ல நட்பாக இருந்து பிரிஞ்சிருப்பீங்க, அவங்க நம்மளை நோக்கி வந்துடணும் அப்படின்னு மனசார இறைவனை வேண்டி பண்ண. நல்லா பார்த்துக்குங்க, இந்த இடத்துல இறைவனை நம்ம குறிப்பிடுறோம். நம்மளோட இஷ்ட தெய்வத்தையோ அல்லது குல தெய்வத்தையோ நம்ம இங்கே குறிப்பிடுறோம். இதை தப்பாக நம்ம எதுவும் பயன்படுத்தணும்னா அந்த தெய்வத்தோட கோபத்துக்கு நம்ம ஆளாகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ நல்லபடியாக வேண்டிட்டு அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி, விரும்பியவர்கள் ஸ்வாகான்னு சொல்லிட்டு அடுத்தது விரும்பியவர்கள் சீக்கிரம் வரணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டே இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வந்தோம்னா கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவாங்க. அவங்கள தேடி வந்துடுவாங்க, எங்கேயும் இருக்க முடியாது அந்த அளவுக்கு. ஏன்னா நம்ம ரத்தம் தரோம் இல்லையா, காமராஜனுக்கு ரத்தம் கொடுக்குறோம். அப்போ நம்ம மேலே பாருங்கள், படத்தில் பார்க்கக்கூடிய எந்திரம் தான் நம்ம சொல்கிறது. சரிங்களா? இந்த மாதிரி தான் இடது கையில் வரைஞ்சி பண்ணணும். இப்போ காமராஜனுக்கு ரத்தம் கொடுக்கறதுனால அதோடைய வேகம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்போவும் திரும்பவும் சொல்கிறேன், தவறான விஷயத்துக்கு இது பயன்படுத்தாதீங்க. நம்மளுக்கு பிடித்த தெய்வத்தை வச்சு தான் இந்த விஷயம் பண்ணுறோம். அதனால் தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்க, நல்லதுக்கு பயன்படுத்துங்க. கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சிருந்தீங்கன்னா பயன்படுத்துங்க. சரிங்களா? தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எது இருந்தாலும் பதிவு பண்ணுங்கள். பைரவா சரணம்.